இப்போ வந்து திருப்பதி நோக்கி போயிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பொருள் நிறைய இவர் தான் வந்து வேளாங்கண்ணியில் வந்து தேடிட்டு இருக்காரு. இன்ஸ்டாகிராமில் வந்து நிறைய பொண்ணுங்க கூட கான்டாக்டில் வச்சு வேற யாரும் இல்லை. இவெல்லாம் பார்த்துக்கோங்க. முதலார் இப்படிதான் இருக்கும். அது பரவாயில்ல பார்த்துக்கோங்க. இன்னும் ஒரு 15 கிலோமீட்டர் தான். விவசாயம் பண்ணோம்னா நெல்லும் கடலையும். இதுதான் வந்து குளம் பார்த்துக்கோங்க. குளம் நம்ம இதான் பெரிய அருவிக்கரையில் 5 வாரம் வந்து குளிச்சாச்சுன்னா நீங்கள் எல்லாம் கலர் ஆகுவியா? அதனால வந்து டக்குன்னு குளிச்சிருங்க. நீங்கள் வந்து குளிச்சா வந்து பச்சை கலர் மனிதர்கள் ஆகிடுயா. பார்த்துக்கோங்க. மலை ஏறின மாதிரி இருக்கு. ஆனால் நாங்கள் மலை தான் ஏறிருக்கோம். மக்களே இப்போ ஒரு போலீஸ் ஸ்டேஷன் வேற போகுது. ஒரு நாள் பிடிச்சி ஜெயிலில் போட்டாலும் போடணும். நாங்கள் தாண்டி வந்துட்டோம்மா. முடிச்சு ஜெயிலில் போடல, அதனால பிரச்சனை இல்லை. இன்னைக்கு தைரியமாக போகலாம். எங்கே வச்சு பிடிச்சின்னு அங்கே பிடிச்சி ஜெயிலில் போடணும் இன்னைக்கு. அதனால எவ்வளோ தூரம் வீடியோ எடுக்க முடியுமோ அவ்வளோ தூரம் நாங்கள் வீடியோ எடுத்துக்கிட்டோம். அப்புறம் நாங்கள் இப்போது திருப்பரப்பை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். வார வழிகள் ஏதாச்சும் பண்ணதாச்சும் இருந்துன்னா அவங்கள தெரிவிக்கப்படுத்திக்கிறோம். தமிழில் கொஞ்சம் வீக்கு, அதனால் கிளியராக பேச தெரியாது. நம்ம தூய தமிழில் பேசுகிறதுக்காக நாங்கள் ஒரு அண்ணனை இங்கே வேளாங்கண்ணிலேருந்து பிடிச்சிட்டு வந்திருக்கோம். அவரிடத்துல நாங்கள் இப்போ மைக்கை கொடுத்து சில விஷயங்கள் அவரிடத்தில் பேச சொல்ல போகிறோம். அவர் ஏதாவது தோணுச்சுன்னா பேசுவார். அண்ணா உங்கள் சார்பு ஏதாவது 4 வார்த்தை வேண்டாமா? சரி, அவர் லைட்டாக கூச்சப்படுதாரு. அதனால 4 பேர் திருப்பரப்பு நான் திரும்ப போகிறோம். கிட்ட வந்துட்டோம். போயிட்டுருக்கோம். பார்த்து காட்டுக்குள்ளே போயிட்டுருக்கோம். எல்லாமே காடு தான். மலைக்கு மேலே தான் இருக்கும். பாருங்க காய்ச்சி, இந்த காடு எல்லாமே திருப்பரப்பு அருவி போகிறது தான். ஃபர்ஸ்ட் டைம் தான். இப்போதான் முதல்ல வந்துட்டு இருக்கு. இந்த ஊரே எனக்கு ஊர் தான். ஃபர்ஸ்ட் டைமாக கன்னியாகுமரி வரேன். உங்கள் கூட வர்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்காக நீங்கள் எல்லாம் எங்கே பார்த்தாலும் அழைச்சிட்டு போகிறீங்க. ரொம்ப நன்றி. இப்படி பொசுக்குன்னு முடிச்சா எப்படி கொஞ்சம் பில்டப் ஏத்துங்க. பில்டப் ஏத்துறேன். சரி, உங்களை கூட்டிட்டு வந்தா பற்றி இல்லைங்க. நல்லவன். என்னை கூப்பிட்டு வந்த ரொம்ப நல்ல பையன். என் கூட ஒர்க் பண்ணுறான். அவன் பேர் கிஷோ சப்ரேன். எனக்காக ரொம்ப ரிஸ்க் எடுத்து அவங்க வீட்டில் வச்சு என்னை நல்லா பார்த்துக்கிறான். வேலையை பார்த்துட்டு இருக்கான். எங்கள் வேலையை பொறுத்தவரையும் கம்பெனியில் பொண்ணுங்க இருந்தாலும் பார்க்க முடியாது. ஒர்க்கு தான் முதல்ல, நெக்ஸ்ட்டு தான் சைட்டு. அது கூட எடுக்க தெரியும். நீ எல்லாம் கல்யாணத்துல எடுத்து கல்யாணத்துல எதுக்கு எடுக்கடா? எடுத்தாதல்ல வேலையே. நாங்கள் இப்போ வழி மாறி எங்கே போக தெரியாமல் நின்றுட்டு இருக்கோம். அந்த டிரைவரை பற்றி சொல்லுங்க. டிரைவருக்கு ரோட்டு தெரியல, புது டிரைவர்னு நினைக்கிறேன். டிரைவருக்கு ஒரு நாள் வாடகை 2000 கேட்குறாங்க. நாங்களே பேரம் பேசி ஒரு 1500 கூப்பிட்டுருப்பாங்க அப்படின்னு சொல்லி வச்சுருக்கோம். இன்றைக்கி டூரை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கன்னியாகுமரி சுற்றி பார்க்க போகிறோம். சுற்றி பார்த்துருவோம். இல்லைன்னா டிரைவர் பேட்டா கட்டு. இன்னும் 2 கிலோமீட்டரில் திருப்பரப்பு வரையும் வரப்போகுது. இல்லை வந்துருச்சா? உள்ள என்ட்ரி ஆயிடுச்சு. எங்கள் ஊரை விட்டுட்டு உங்கள் ஊரை பற்றி சொல்லுங்கள். உங்கள் ஊரில் என்ன ஸ்பெஷல்? எங்கள் ஊரில் பேசலன்னா உப்பு மட்டும்தான். சாப்பிட்றத பற்றி சொன்னால் எதுவுமே இல்லை. வேளாங்கண்ணி இருக்குது, நாகூர் தர்கா. இது 2 தான் எங்கள் ஊரை பொறுத்த வரையும் ஃபேமஸாக இருக்கும்.
பாட்டை போடு. நான் செஞ்சு வாங்கினேன். இதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை. எங்கள் ஊரில் வந்துட்டு இப்படிலாம் கொஞ்சம் பிஸ்னஸ் ட்ரிக்கு. வண்டி ஓட்டலாம். சரி, பார்க்கிங் பைசா வாங்கினா நட் ரோட்ல விட்டுட்டு வரலாமா? எங்கோட அவரு தலைக்கு மேல கூட ஏற்றி விடு. பைசா கொடுத்தாச்சு இல்லையா? அதே ப்ரோ பின்ன என்ன போறேன் அதில் இடம் இருக்கு ப்ரோ. கிணறுக்கு முன்ன கொஞ்சம் ஓடலாம். அப்போ 50 ரூபாய் திருப்பி தாங்க. ஏய் வண்டியில் ஏய் பிஸ்னஸ் ட்ரிக்கு இதுதான் பிஸ்னஸ். 50 ரூபா கொடுத்த வரோம் பார்க்கிங்க்கு இடம் தரேன். இல்லைன்னு வெளியில் விட்டால் விட விடாது. நைட்டியா திருப்பி 50 ரூபா வாங்கணும். ஏய் அப்போ 50 ரூபா வாங்கிட்டுருமா? இந்த வண்டியில் முன்ன விடாது. இப்போ நீங்கள் பார்த்துக்கோங்க, இங்கே நாங்கள் போயிட்டே இருக்க நிறைய கடையெல்லாம் இருக்குது. இதான் பார்க்கிங் ஏரியா. 100 ரூபா துணி, 50 ரூபா துணி எல்லாமே கிடச்சோம். நிறைய டூரிஸ்ட் வந்துருக்காங்க. இந்த டிசம்பர் மாதம் வந்தாலே இங்கே கன்னியாகுமரினாலே ஃபேமஸ் தான். அதனால் யாராக இருந்தாலும் கன்னியாகுமரியை வந்து டிசம்பர் மாதம் கண்டிப்பாக வந்து பார்க்க வேண்டிய இடம் தான். ஓகேவா காய்ஸ்? அப்புறம் வந்து சொல்கிற என்னென்னா, இப்போ நீங்கள் நிறைய கடையை பார்க்க போறியா. இது வந்து ஜூஸ் கடை, மில்க். ஹலோ, என்ன டிக்கெட்டு? இனி நம்ம உள்ளே போனோன்னா செப்போ போறேன். சும்மா பார்த்துட்டு அறிவியை பார்க்கல. நம்ம இப்போ உள்ளே போனோன்னா டிக்கெட் எடுக்கணும். அந்த டிக்கெட் எடுக்க தான் போகிறோம். பார்த்துக்கோங்க. ஸோ நீ இங்கே எடு. சின்ன நீ என்ன பண்ணல ப்ளீஸ் சார். அதில் மைக் ஊற்ற முடியாது. ஓ மை காட். 1 2 3 4 5 5 பேரா? போட்டிங் போறீங்களா ப்ரோ? இல்லை ஒரு 50 தான். போட்டிங் ஃபால்ஸ் சேர்த்து போறீங்களா? 50 ரூபாயா? போட்டிங் போறவங்களுக்கு என்ட்ரி பாஸ் அதை எடுக்கணும். அதில் ஃப்ரீ ஆகும். 250 வாங்க மொத்தம். 250. போடு பாக்கல ராத்து போடு. அங்கே போய் வந்து போகல கன்னியாகுமரி போட்டிங் அங்கே ப்ரோ. எங்கே இருக்கு? நீங்கள் யூடியூப்ல தான் போக போறீங்க. ஆமாம் ப்ரோ, இவரை எடுத்துக்கோங்க. இவர் தான் வந்து டிக்கெட் கவுண்டரில் எங்களுக்கு வந்து இந்த இது பண்ணது. பார்த்துக்கோங்க. 50 ரூபா கொடு. இங்கே அவருங்க செப்பி 50 ரூபா தான். வரனால ஒரு பிரச்சனையும் கிடையாது. இங்கே பாருங்கள் அருவி கேடு. இங்கே பாருங்கள், இதெல்லாம் நிறைய கடை இருக்குது. உங்களுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிக்கோங்க. ஓகே காஸ். வாவ் நைஸ். தண்ணி ஃபால்ஸ் பார்த்துக்கோங்க. வாவ், இது வந்து குளிச்சக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. வாவ், இங்கே பார்த்துட்டு போ. வாங்க அருவி எப்படி இருக்குன்னா அப்படி பயங்கரமாக இருக்குது. ஏன்னா மழை வந்து இப்போ தான் கொஞ்சம் ஓஞ்சிருக்கு. அதனால் இப்போ வந்து தண்ணி ஏகப்பட்ட தண்ணி. நான் இப்படி இருக்குன்னு எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப நல்லாயிருக்கு. குளிக்கலாம் போல தோணுது. குளிக்கிறத விட நாங்கள் எதுவுமே எடுத்துகிட்டு வரல. என்ன பண்ணுறது யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். பிசோ வா. ஏய் ஃபோட்டோக்கு எப்படி போஸ் கொடுக்க பாருங்க எங்கள் அண்ணன். இவர மாதிரி யாராவது போஸ் கொடுக்க முடியுமா? இருக்கும்போது நான் இப்படி இருக்குன்னு எதிர்பார்க்கவே இல்லை. சும்மா லைட்டாக நீர் வச்சுருக்குன்னு நினச்சேன். இங்கே இருக்க நீர் வச்சுக்க அதுக்கும் எங்களை குளிக்க விடுவாங்களானே தெரியல. அந்த அளவுக்கு இருக்குது. இடம் பார்க்கும்போது கிளைமேட் நல்லா இருக்குது. வெயிலே தெரியல. என்ன தான் வெயில் அடித்தாலும் இங்கே வெயில் இருக்க மாதிரியே தெரில. நல்லாயிருக்கு. நாங்கள் எங்கே போக போகிறோன்னா போட்டிங். செல்ஃபி தான் உயிர். ஃபோட்டோ இன்றைக்கி ஃபோட்டோ எடுத்து முடிக்கிறதுல எங்கள் உயிரே போய் முடிச்சிட போகுது. தெரியாது. கீழே காலை பார்த்து சொறிவாய், கையை பார்த்து சொறிவாய், ஒவ்வொரு போஸும் சொல்லிடுவாய். ஹலோ காய்ஸ், இப்போ மழை வந்து கொஞ்சம் நிறைய பெஞ்சனால தண்ணி ஏகப்பட்ட தண்ணி வருது. ஆட்கள்லாம் ஏகப்பட்ட ஆள்கள் இருக்குது. பார்த்துக்கோங்க. ஹலோ, ஹவ் ஆர் யூ? தண்ணி அப்படியே பிச்சுட்டு வருது. ஹலோ, தண்ணி அப்படியே மஜாவாக இருக்கு. சூப்பராக இருக்குன்னு பார்த்துக்கோங்க.
செம கிளாசிக்காக இருக்கு. பாவா மேலே போ. தண்ணி பிச்சுட்டு வருது. அது செமையாக இருக்குது தண்ணியில். எல்லாருமே குளிச்சுட்டு இருக்காங்க. பார்த்துக்கோங்க. நாங்கள் வந்து இப்போ வந்து போட்டிங்கு அந்த பக்கம் போயிட்டுருக்கோம். பாருங்க எல்லாம் பாருங்க. அப்படியே வியூ எல்லாம் அப்படியே செம்மையாக இருக்கும். வாய்ப் பண்ணுறாங்க. பாலடைஞ்ச கோயில் அது அங்கே காட்டு. அது வந்து ஒரு பாலடைஞ்ச கோயில். அது எதுக்கு வச்சுருக்குன்னு யாருக்கும் தெரியாது. இதெல்லாம் தண்ணி பாஞ்சு நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம்ல, அதில் கொட்டுச்சுல, அந்த இதில் தான் போய் கொட்டோம். இங்கேருந்து வர தண்ணி எல்லாமே அப்படி செமையாக இருக்கும். அதுக்கப்புறம் இங்கே வந்து தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்குது. கொஞ்சம் நேரமாக வந்திருந்தால் ஏகப்பட்ட தண்ணி பார்த்துருக்கலாம். இங்கே மழை கொஞ்சம் கம்மியானதுனால தண்ணியும் கொஞ்சம் கம்மியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். அப்புறம் இப்போ நம்ம மெயினாக போகிறது வந்து போட்டிங் தான். அந்த பக்கம் போகிறாங்க இல்லை, அதில் தான் நம்ம போகிறோம். அந்த பக்கம் காட்டல, அந்த பக்கம் அந்த போட்டிங் போகிறாங்க இல்லை, அவங்க தான் போகிறோம். இந்த போகிறாங்க, பார்த்துக்கோங்க. எங்கேயோ போகணும். மறைஞ்சவனம் செய்யாது ப்ரோ. வினி முன்ன நீங்க ஆடு எனக்குத்தான் பாய் ப்ரோ. அந்த ஒன்றே கூட எடுத்துருங்க ப்ரோ. அந்த ஒன்று நாங்கள் ரெண்டு வெயிட் பண்ணி பேசி வரோம். பார்த்துக்கோங்க. நாங்கள் வந்து போயிட்டே இருக்கோம். இங்கே திரும்ப அங்கே திரும்புங்க. நம்ம அந்த சைடில் விட்டே போவோம். அமுத கடல் உனக்குத்தான் 6 மணி கிழக்கு. அது பெரிய போட்டு போல, அது கடைசி தான் இருந்திருக்கோம். அப்புறம் எங்களுக்கு கொஞ்சம் அந்த லிஃப்ட் தருவீங்களா அதில்? அங்கே திருப்புங்க. விரி ஏய் விரி. ஆமாம், பொறுமையாக தான் போகிறோம் போல. நம்மக்கிட்ட போயிடும். ஏய் ஃப்ரெண்டில் தள்ளி இருக்கிற. நாங்கள் இப்போ போட்டில் வந்து போயிட்டே இருக்கோம். இது வந்து சைக்கிள் போட். நம்மளே மிதிச்சு தான் போனோம் போல இருக்கு. அமுத கடல் உனக்குத்தான் தனக்குத்தான். இங்கே வந்து நம்ம அந்த ஒரு கயிறு கட்டியிருக்காங்க இல்லை, உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். அந்த கயிறு அந்த அளவு தான் போனோம். அதுக்கு மேலே போனால் யாருமே பொறுப்பு கிடையாது. ஏய் ஃப்ரெண்டில் தள்ளிடு வினி, ஃப்ரெண்டில் தள்ளிடு. காசு கொடுக்காம குளிச்சுக்கிட்டு இருக்கு. அமுதக்கடல் உனக்குத்தான். இதுதான் ரப்பர் தோட்டம். இதுக்கு மேலே நம்ம போனால் ஆபத்து அப்படின்னு சொல்லி கயிறு கட்டியிருக்கணும். எதுக்குன்னு தெரியல. குளிக்க போட்டோ இல்லை.
போகிறேன் யாரும் இல்லை விழிச்சியா மாதிரி தேவைப்படும் போது நாங்கள் வருவோம். அப்படி திரும்புங்க, அங்கே திரும்புங்க. நெட்டாக போகலான் இருக்கோம். அது எப்படின்னு தரல பிளானை போட்டுட்டு நான் அவளுக்கு கூப்பிடு. ஓகேவா? ஓகே. ஒரு நாள் வந்து அப்படியே அழகா வீட்டில் கடந்து உறங்கிய போல கடந்து உறங்கியாரு. பின்ன ஆளு அதுக்கப்புறம் இந்த காட்டுக்குள்ளெல்லாம் இனி நடந்து காருக்கிட்ட போனோம். அதான் கொஞ்சம் கடுப்பாக இருக்குது நடக்குது. பேசாமல் நம்ம இங்கோட்டு கார்லேயே வந்திருக்கலாம்னு நினைக்கிறேன். நடக்க ஒரு தனி ஒரு ஃபீலாக தான் இருக்குது, நல்லா தான் இருக்குது. பட் என்ன சொல்கிறது, ஒரு டிராஃபிக்காக இங்கே வந்து ரொம்ப டிராஃபிக்காக இருக்குது காய்ஸ். அதனால் நாங்கள் வந்து இனி போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு நீ பார்ப்போம். பார்த்துட்டு உங்களுக்கு வீடு வந்து போட்டுகிட்டே இருக்கோம். ஓகேவா? சீசன் டைம் ஆனால ஏகப்பட்ட வண்டிகள் அப்படியே வர்றது அப்படியே வரிசையாக நீங்கள் பார்க்கலாம். ஏகப்பட்ட வண்டியாக வரிசையாக நிற்கும், பார்த்துக்கோங்க. இதான் எங்களோட பிரச்சனை. இது சீசன் இல்லாத டைம் வந்தீங்கன்னா ஒரு கூட்டமும் இருக்காது, ஒன்றுமே இருக்காது. ஃப்ரீயாக வந்துட்டு ஃப்ரீயாக போகலாம். அவ்வளோதான் மேட்ரு. இது நிறைய இடத்துல வருவாங்க. ஆந்திர பிரதேஷ், மத்திய பிரதேஷ், கேரளா, ஃபுல் இந்தியாவே எங்கள்கிட்ட வரும். நீங்கள் வண்டி நம்பர் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஓகே ப்ரோ. ஓகே காய்ஸ்.